ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தோட கதையத்தான் சொல்ல போறேன். இந்த படத்துல அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் படத்தை பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதையை மட்டும் கேட்டுக்குங்க. மற்றபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் உங்ககிட்ட காட்டப்படாது. இன்னைக்கு நான் சைரன் எக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தோட கதையத்தான் சொல்ல போறேன். மொதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிகரன். சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குளம் இருக்கு. நீருக்கு அடியில யாராச்சும் ஒருத்தவங்க முழுகிட்டாங்கன்னா பபுள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த காட்டு பகுதிக்கு யாரும் வரத்துக்கு அனுமதி கிடையாது. குறிப்பா ஆண்கள் வரத்துக்கு அனுமதி கிடையவே கிடையாது. அப்படி மீறி யாராச்சும் வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற மோகினி பேய் உங்களை கண்டிப்பா அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வேனை காட்டுறாங்க. அந்த வேனுக்குள்ள இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு குளம். அந்த குளத்தை பத்தி டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் போயிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கவன் வண்டியை நேரா பார்த்து ஓட்டாம கீழே எதையோ தேடிட்டு இருக்கான். அப்ப டைரக்டர், டேய் என்னத்தடா தேடிட்டு இருக்க, வண்டியை நேரா பார்த்து ஓட்டுறா இல்ல நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். பாஸ் மேப்ல லொகேஷன் போட்டேன், அதான் எந்த இடம்ட்டு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுல இடம் போட்ட அப்ப இந்த ஜென்மத்துல அந்த இடத்த கண்டுபிடிச்ச மாதிரி தான் அப்படின்றப்ப கூகுள் மேப்ப தப்பா சொல்லாதீங்க, நம்ம கரெக்டான இடத்துல தான் 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றான். அதான் இடத்துக்கு வந்துட்டோம் தெரியுது இல்ல, வெளில போயிட்டு லொகேஷனை பாருங்க, எந்த இடத்துல எந்த ஷாட் எடுக்கலாம்னு சொல்லி பாருங்க. அதுக்காட்டி இந்த பொண்ணுட்ட நான் ஒரு சில விஷயம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் கிட்ட அந்த டைரக்டர் போய் பேசிட்டு இருக்காரு. இங்க பாருப்பா, இந்த குட்டியான ட்ரெஸ்ஸை போட்டுக்க, அப்போதான் ஷூட் எடுக்க கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சார், இங்க நான் ஆங்கரிங் தான் பண்ண வந்திருக்கேன், இன்னும் படத்துல நடிக்கிற மாதிரி இந்த சட்டையெல்லாம் போட சொல்றீங்க அப்படின்றப்ப, அட என்னமா நீ சின்ன என்ன விளம்பரத்துக்கு ஆக்டர்ஸ் போட்டாதாமா பாக்குறாங்க, நமக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டு இந்த படத்தை எடுக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல சார், இந்த இடம் குளிரா இருக்கு, நான் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட மாட்டேன் அப்படின்றப்ப, இங்க பாரு இப்ப இந்த மாதிரிலாம் போட்டாதான் அடுத்து பெரிய ஹீரோன் ஆக முடியும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நிக்கிற இடத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல ஒரு மோகினி பேய் வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் ஆண்களை அதை புடிச்சுக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த கேமராமேன் என்ன பண்றான், டைரக்டர் பேச்சை கேட்டுட்டு அந்த பொண்ணோட முகத்தை க்ளோஸ் வைக்காம அந்த பொண்ணோட மற்ற பார்ட்ஸை போக்கஸ் வச்சு எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றா, கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டோம்னா அந்த ஏரிக்கு போயிடலாம், என் பின்னாடியே கீழே பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போறப்ப கூட அந்த பொண்ணோட பேக் சைட போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. போற பயில ஒரு சில துணியெல்லாம் கிடக்குது. இந்த துணியெல்லாம் ஏற்கனவே அந்த இறந்து போயிட்டாங்களே அவங்களுக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு லைட்டா பயத்தோட பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல ஒரு மண்டோட இருக்கு, ரொம்ப பழஞ்சு போய் இருக்கு. இதை எடுத்து இது எப்படிங்க வந்துச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கிறப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் இதை நான் போடவே இல்லை சார் அப்படின்றான். உடனே டைரக்டர், ஆமாமா நீ போட்டிருக்க மாட்ட, எதுக்கும் இதை எடுத்து வச்சுக்க, பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த இடத்துல பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னடா அது ஷூட்டே கெட்டு போச்சு, ஓடுங்க ஓடுங்கன்றப்போ ஒரு பக்கத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு பெல்ல வரா. அந்த பொண்ணை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பிளாக்ட் ஆயிட்டானுங்க. அந்த பொண்ணு நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க ஒரு ஏரி இருக்கலாம் மேடம், அதை பத்தி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம், ஆனா மழை பொழந்து கட்டிட்டு இருக்கு அப்படின்றாங்க. எத்தனை நேரம் தான் சார் வெளில நிப்பீங்க, கொஞ்சம் உள்ள வந்து உட்காந்துருப்போம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறா. இவனுங்களை என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு பேச்சு கேட்டு உள்ள போய் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு காப்பி எல்லாம் போட்டு கொடுக்குறா. மழை வந்து பலமா பெஞ்சிட்டு இருக்கு, மேபி இன்னைக்கு நைட் இங்கதான் தங்கணும் போல இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றப்ப இவனுங்களும் ஓகே மேடம் நீங்க சொன்னா கண்டிப்பா தங்குவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நைட் ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். மழைலாம் விட்டுட்டு அந்த டைரக்டருங்கடா அவனை கூப்பிடு போய் ஒரு ஷாட் எடுப்போம் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிடுறான். அதுக்கு இன்னொருத்த என்ன சொல்றான், அவர் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீ வேணா ஏதாச்சும் போயிடு நான் போய் படுக்க போறேன் அப்படின்ட்டு அவன் போறான். என்னடா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், போயிட்டு ஒரு சில ஷாட்டை எடுத்துட்டு இருக்கான். அப்போ உள்ள டைரக்டர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு. அப்படி இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று சொல்றாரு. அதை கேட்டு அந்த பொண்ணு பத்திரி அடிச்சு ஓடிட்டு இருக்கான். பின்னாடி டைரக்டர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை புடிங்கடா அவளுக்கு பிளான் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாரு.
ஆனா இவனுங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க பாத்து அப்படின்றப்ப, டேய் அதெல்லாம் அப்புறம் பேசலடா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பிடிக்கடா, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. சரி இவனுங்களை என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு, அதாவது அந்த காப்பி கொடுத்தால அந்த பொண்ணு கிட்ட, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நாங்க அப்படிதான் அப்பப்ப கத்தி கத்தி விளையாண்டுட்டு இருப்போம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஏத்திறக்கமா பாத்துட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்றப்ப, சேச்சா பிரச்சனை எல்லாம் கிடையாது சும்மா அப்படின்றான். அப்புறம் வாங்க கொஞ்சம் உள்ள போய் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறான். இப்ப அந்த பொண்ணு அதாவது கிரண் என்ன பண்றா, மெயின் ரோட்டுக்கே வந்துட்டா. அவ வந்த நேரம் பார்த்து ஒரு வண்டி வந்திருக்கு, அந்த வண்டியில லிப்ட் கேட்டு தப்பிச்சு போயிட்டான். என்னாச்சு பாஸ், எதுக்கு அந்த பொண்ணுக்கு இப்படி தேடிங்கன்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கிறப்ப, அது ஒண்ணு இல்லடா, அந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிட்டு நம்ம ஆங்கரிங் பண்ணதான் கூட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு அந்த மாதிரி படம் எடுக்க போறேன்ட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றான். என்ன பாஸ் அப்படின்ட்டு இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, திருப்பி அந்த பொண்ணோட வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும். அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இல்ல மேடம் அப்படின்றான். உங்களுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லவே இல்லப்பா அப்படின்றாங்க. நான் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல தனியா தான் இருக்கேன், தனியா இருந்து எனக்கு பழகி போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்றேன். அப்புறம் எப்படி மேடம் உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல அப்படின்றப்ப, அப்படின்றா. அப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த பொண்ணு ஓகே அப்படின்றா. எதுக்குன்னா ரெண்டு பேரும் தப்பு பண்றதுக்காக. இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைரக்டரும் அந்த கேமராமேனும் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இது அந்த டைரக்டர் படம் பிடிச்சிட்டு இருக்கா. யோ சொன்னா கேளு, இதெல்லாம் போட்டோ எடுக்காத, பிரச்சனை ஆட போகுது அப்படின்றப்ப, படா அந்த பொண்ணை வச்சு பண்ண வேண்டியதை இந்த பொண்ணை வச்சு பண்றான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணு அந்த ஆளுக்கு முத்தத்தை கொடுக்குற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு திடீர்னு பார்த்தா வாயிலிருந்து வெள்ளை கலருக்கு ஏதோ வருது. அதான் அந்த பொண்ணு குடிக்கிறான். அப்படியே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் செத்து போயிட்டான். அப்புறமேட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பாத்துட்டீங்களா அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப, எது நாங்களா, ஆளை விடுமா சாமின்ட்டு இவனுங்க ரெண்டு பேரும் தலை திரிக்க ஓடிட்டு இருக்கானுங்க. ஐயோ டைரக்டர் அப்பே சொன்ன கேட்டியா, அந்த பொண்ணை போட்டோ எடுக்காத போட்டோ எடுக்கானே, இப்ப எவ்வளவு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் பாருன்ட்டு. டே அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுடா, தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இவனுங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணோம், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஏரி பின்னாடி அந்த கிரண் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பின்னாடி அந்த ஏரிக்குள்ள இருந்து சில பபுள்ஸ் வந்துட்டு இருக்கா காட்டிட்டு இருக்காங்க. ஷார்ட் ஓகே எல்லாம் உங்க வேலையை பாருங்க அப்படின்றப்ப, பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு ஏதோ தப்பா பண்ணிட்டேன், பட் எனக்கு இப்பதான் புரியுது நான் கரெக்டா இருந்திருக்கணும்ட்டு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு டைரக்டர் என்ன பண்றான், பேசாம நிக்கிறான். டைரக்டர் இப்பெல்லாம் தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, பேசுங்க அப்படின்றப்ப திருப்பி அமைதியா இருக்கேன். ஓகே இப்போ நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன், அன்னைக்கு பண்ணது மாதிரி இப்பயும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு ஓகேவா, ஓகே அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள போறாங்க. இந்த பக்கம் இந்த கேமரா என்ன பண்றான், அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பேய் வந்து இவன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கம் அந்த பொண்ணு என்ன பண்றான், அவெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து ரெடி ஆயிட்டு வெளில போறதுக்காக நிக்கிறான். அப்ப அந்த டைரக்டர் படுத்திருக்கான். அந்த டைரக்டரோட போருக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி தெரியுது. இவன் பதறிட்டு எழுந்திருக்கிறான். என்னப்பா அடுத்த ரவுண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எல்லாம் பொண்ணால தாண்டி நீ மட்டும் நீ கரெக்டா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கு இல்ல அப்படின்ட்டு கீரனை போட்டு அடிச்சு கொலை பண்ணிட்டான். அடுத்ததா நேரம் இந்த கேமராமேனை வந்து பாக்குறப்ப கேமராமேன் தரையில படுத்துட்டு புலம்பிட்டு இருக்க. உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்றப்ப, பாஸ் அந்த பேய் தான் பாஸ், அந்த பொண்ணு தான் பாஸ் என் கண்ணுமுடைய பந்து போயிட்டு இருக்கா, இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு இருக்கு, அது ஆனா அந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு அப்படின்றப்ப, எனக்கு அந்த பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கா, போய் அவள்கிட்ட கேட்கலாமேன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட போறாங்க. அந்த பொண்ணு போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு கரெக்டா கேட்கறா, எனக்கு தெரியும் நீங்க கரெக்டா வரீங்க அப்படின்ட்டு, வருவோம் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, தெரியும் அப்படின்ட்டு அந்த டைரக்டர் கூட அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு உடம்புல இருந்து ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல வருது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்த பாரு, அதான் அந்த பொண்ணு குடிக்கிறா. அந்த டைரக்டர் செத்து போயிட்டான். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்து அவரு போயிட்டாரு. அடுத்து நீதான் அப்படின்றப்ப, இல்ல என்ன விட்டுருங்க, நான் தெரியாம வந்துட்டேன், என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் பதறிட்டு போறான். அப்படியே கட் பண்ண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி காட்டுறாங்க. டேய் டேக் புரிஞ்சிச்சுரா, சீக்கிரம் விளையாடா அப்படின்றாங்க. பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து விளையாடுறான். எப்பா இவ்வளவு நேரம் கண்ட கனவு தான் போல இருக்கு பாஸ், இப்படி ஒரு கனவு கண்டன் தெரியுமா அப்படின்றப்ப, அந்த பாஸ் எல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள இருந்து வரா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க பார் உன்ட்ட ஒன்னு சொல்றேன், நான் இந்த தண்ணிக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க போட்டோ எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த பேய் நான் தான், நான் ஆண்களோட ஸ்பேம் அண்ட் ரத்தத்தை குடிச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்ப நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராமேனையும் பிடிச்சி இழுத்துற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துல நிறைய அடல்ட் சீன் இருக்கும், பட் இருந்தாலும் படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் படம் பார்த்து ஃபீல் கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தோட கதையை சொன்னேன். மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்தோட கதையில பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.